Hi மக்களே, welcome back to my YouTube channel, The Life of Bash. Episode number 7 குள்ள நம்ம வந்துட்டோம். வாழ்த்துக்கள். இந்த எபிசோட் பேரு How to adapt to UK weather and UK culture as an international student. So let's get on to the video. Number 1, food. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ்க்கு. பட் நான் இப்போதான் யோசிச்சு பார்க்குறேன். நான் மீட் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கிறது ஏன்னா அந்த மீட் குக் பண்ற விதமா சரி, நிறைய ஸ்பைஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆயில் நிறைய இருக்காது. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ், டேஸ்ட்லயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டேஸ்ட் பட்ஸ் நம்மளுக்கு வந்து செட் ஆகவே வந்து கொஞ்சம் வீக்ஸ் ஆகும். பட் கம்பேரிட்டிவ்லி வெஜிடேரியன்ஸ் வீகன்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்குமானா எனக்கு தெரியல. பட் யாராச்சும் வெஜிடேரியன்ஸ் ஒரு வீகன்ஸ் யூகேல இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 1 மந்த் 2 மந்த் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடே சாப்பிட்டு பழகிட்டோம். இங்க வந்தோடனே யூகே ஸ்டைல் ஆஃப் ஃபுட் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா யூகேல நிறைய வீகன்ஸ் பாக்குறேன். வெஜிடேரியன்ஸ்லாம் தாண்டி வீகன்ஸ்ன்றது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் நான் நிறைய பேர் யூகேல தான் பாக்குறேன் கம்பேர்ட் டு இந்தியா. நான் ஃபுட்டு வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி வந்து நான் பெட்டரா ஆக்குனேன்னா இந்தியன் ஃபுட்ஸ் ஃபர்ஸ்ட் சமைக்க கத்துக்கிட்டேன். பி ஓப்பன் டு ட்ரை லைக் அதர் குவிசின் ஃபுட்ஸ். யூகேல நீங்க சைனீஸ் குவிசின் போனீங்கன்னா லிட்ரலா ஃபுட் அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்தியால வந்து சைனீஸ் ஃபுட்டா இருக்கட்டும், ஜாப்பனீஸ் ஃபுட்டா இருக்கும், அது எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் இந்தியன் டச் இருக்கும், இந்தியன் மசாலா ஏதாச்சும் இருக்கும், நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் யூகேல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் ஆக்சுவலி வந்து நிறைய ஹெல்தியான ஃபுட்டும் கூட அவங்க டயட்ல எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. கிரீன்ஸு, ப்ரோட்டீன்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி ஓப்பன். என்ன ஃபுட் கொடுத்தாலும் இட்ஸ் அ ஃபுட். ஓகே, யாரும் வந்து ராவாக உங்ககிட்ட இது கொடுத்து சாப்பிடுன்னு சொல்ல போகிறதில்ல. அவங்க டைப் ஆஃப் ஃபுட் அதுதான். ஸோ நீங்கள் ஓப்பனாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். நம்பர் 2, ஹெல்த். நம்ம இந்தியாவில் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கும் இங்கே வந்து ரகரகமாக விதவிதமாக வரும். இப்படி வரும், அடுத்து இப்படி வரும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ்னா, உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் பாடியில் கொஞ்சம் தப்பாக கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகுதுன்னா கால் த ஜிபி. ஏன்னா நீங்கள் இங்கே வரும்போதே என்ஹெச்எஸ் ஃபீ பே பண்ணிட்டு தான் வரீங்க, நேஷனல் ஹெல்த் சர்சார்ஜ். அதுக்கு நீங்கள் பல்காக ஒரு அமௌண்ட் கட்டிட்டு தான் வரீங்க. ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு கால் த என்ஹெச்எஸ். நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஜிபிட்ட இதுதான் ப்ராப்ளம் அதுதான் ப்ராப்ளம்னு எப்பவுமே ஸ்டே ஆன் லூப், ஸ்டே அப்டேட்டட். ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் சீரியஸாக உங்களுக்கு ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்க ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் எனக்கு வந்து என்ஹெச்எஸ் ஆர் பீயிங் ஸோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஸோ நைஸ் டு மீ. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ். ஏன்னா நிறைய பேர் நியூஸ்லலாம் என்ஹெச்எஸ் வந்து ரொம்ப லேட் ஆக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் இருந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஆன் டைம் தான் நடந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் நான் சீக்கிரமாகவே வந்து ஜிபிட்ட எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நம்பர் 3, இங்க நம்ம எல்லாருக்குமே கோல்டு வரும். இங்க கோல்டு வந்தோம், நம்ம இந்தியால வந்து கோல்ட் ஆக்ட் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் போடுவோம். பட் இங்க லெம்சிப்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா லைக் பவுடர் மாதிரி தான், அதை வாட்டர்ல கலந்து நீங்க குடிக்கணும். நல்லா இருக்கும். அதுல என்ன இஞ்சி போடுவாங்க அதுல. பட் ஆனா அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி மூலிகைகள் அதெல்லாம் இருக்கு அது உள்ள. அந்த லெம்சிப் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல. அதை எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். டக்குனே கோல்ட் போயிடும். நம்பர் 4, வாட்டர் ப்ராப்ளம். நம்ம இந்தியாவில் கேன் வாட்டர்ல தான் நம்ம குடிப்போம். இங்க வந்து நம்ம டேப் வாட்டர் தான். அதான் இந்த பாத்திரம் கழுவாங்களே டிஷ் வாஷர், அங்கெல்லாம் டேப் வாட்டர் இருக்கு. அதுல தான் நம்ம குளிப்புமா. ஆமா, குளிக்கவும் செய்வோம், குடிக்கவும் செய்வோம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப சோர் த்ரோட் வந்ததுக்கு காரணமே வந்து அந்த மாதிரி டேப் வாட்டர் குடிச்சுதான். பட் இங்க வாட்டர் பியூரிஃபையர்லாம் இருக்கு, அதுதான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க நிறைய சால்ட் வாட்டர் இந்தியாவில் இருக்க மாதிரியே வர்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு இந்த தண்ணி ப்ராப்ளம் வரும். அப்படி வர்றதுன்னா வாட்டர் பியூரிஃபையர், பாட்டிலுக்குனே வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இட் வில் ஒர்க். நம்பர் 5, ஹே ஃபீவர். இங்க ஒரு பர்டிகுலர் சீசன் வந்த உடனே ஐ திங்க் நியர் டு லைக் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹே ஃபீவர்ன்றது வரும். அந்த ஹே ஃபீவருக்குன்னு பில் இருக்கு, அலர்ஜி பில். அதை வாங்கி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மூக்கு அரிக்கிற மாதிரி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் வந்து ஹே ஃபீவர் அப்படின்னா என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு யூகேல வந்துட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு மாத்திரை இருக்கு, அதுதான், அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஹே ஃபீவர் பில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 6, சண்டே ரோஸ்ட்.
ஓ மை காட்! பீஃப் உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்கும், பீஃப் ஸ்டேக் பிடிக்கும்னா, யூ ஷுட் ட்ரை திஸ் சண்டே ரோஸ்ட். வெஜிடேரியன்ல பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா பண்ணுவாங்க. வாய்ப்புண்டு. இந்தியானா எப்படி பிரியாணின்னு சொல்றோமோ, யூகேனா சண்டே ரோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் கல்ச்சர்ல சண்டே ரோஸ்ட்ன்றது செம ஸ்பெஷல். இல்லன்னா ஒரு பெரிய பிளேட், அதுல வந்து பீஃப் ஸ்டேக் இருக்கும், பொட்டேட்டோஸ் இருக்கும், கஸ்டர்ட் இருக்கும், நெறைய விஷயம் கிரீன்ஸ் இருக்கும், நெறைய விஷயம் இருக்கும். கிரீன்ஸ்னா சாலட் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். ஸோ அது பெரிய பிளேட். அது ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாரி இங்க. சண்டே ரோஸ்ட்னா என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இட்ஸ் லைக் சோ பியூட்டிஃபுல். நீங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணும். இட்ஸ் டெலிஷியஸ். நம்பர் 7 ஹிஸ்டரி. ஹிஸ்ட்ரின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, யூகே கல்ச்சர் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு தான் வருவோம். பட் இப்போ நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்றீங்க, இங்க தான் என் வீடு இருக்குன்னா, அந்த வீடு இருக்க அந்த ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் சேஃபான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா யூகேலயும் இன்னும் நெறைய இந்த ஃபோன திருடுறது, வீட்டுக்குள்ள வந்து இது பண்றது, நெறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆஸ் ஐ செட் நீங்க போற இடம் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கா? அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துல இருக்கு? இங்கேருந்து ஜிபி உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்காங்க? யூனிவர்சிட்டி எவ்வளோ தூரம் இருக்கு? ஏதாச்சும் ஹெல்ப்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்காங்க? அந்த மாரி விஷயம்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். நம்பர் 8 சோஷியல் ஈவென்ட்ஸ். சோஷியல் ஈவென்ட்ஸ்னு மட்டும் இல்ல, கான்சர்ட்ஸ் அந்த மாரி விஷயத்துக்குலாம் போனீங்கன்னா, யூகே கல்ச்சர் ரொம்ப அழகா உங்களுக்கு தெரியும். லண்டன்ல வந்து நாட்டிங் ஹில் கார்னிவல்னு ஒண்ணு நடக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அதே மாரி ஹோலினா ஒரு ஃபெஸ்டிவல் பண்றாங்க, தீபாவளின்னா ஒரு ஃபங்ஷன் பண்றாங்க, எல்லாத்துக்குமே கிறிஸ்மஸ்னா ஒண்ணு பண்றாங்க, ஹாலோவீன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. பார்ட்டீஸ் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கிவ் இட் அ ஷாட். ஓகே, லைக் கிவ் இட் அ கோ. சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ட் அந்த கல்ச்சர் பத்தி நெறைய தெரியும். நெறைய பீப்பிள் மீட் பண்ணுவீங்க ஃப்ரம் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஐ திங்க் யூ வில் என்ஜாய் தட். நம்பர் 9 குவிஸ் நைட்ஸ். பப் குவிஸ்ன்றது ஐ திங்க் எவ்ரி 2 வீக்ஸ் நான் யாராச்சும் அந்த பப்புக்கு போயிட்டு குவிஸ் நைட்னு சொல்றாங்க. நானும் என்னடா இது குவிஸ் நைட்னு சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணோன்னு போய் பார்த்தேன். நான் போய் சும்மா பப்ல போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து குவிஸ்ல நான் அதுல கலந்துக்கல. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது டக்குன்னு சிஎஸ்கேன்னு யாரோ சொன்ன மாரி ஒரு வாய்ஸ். சிஎஸ்கேவான்னு சொல்லிட்டு இப்படின்னு திரும்பி பார்த்தா, அங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்கிறவங்க, எக்ஸ்பிளைன் வாட் சிஎஸ்கே மீன்ஸ் லைக் விச் சிட்டி இட் இஸ் ஃப்ரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் அவங்க அந்த இதுலயும் வின் ஆனாங்க. வின் ஆகிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, கரெக்ட் கரெக்ட் யூர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த குவிஸ் நைட்ஸ் எல்லாம். நீங்க போய் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியலன்னா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதா வரும். நான் சொன்ன சிஎஸ்கே ஸ்டோரி மாரி. இட்ஸ் ரியலி ரியலி குட். கோ அண்ட் ட்ரை தட் அவுட். நம்பர் 10 ஐம் சாரி, ஆர் யூ ஆல் ரைட்? இந்த 2 வேர்ட்ஸ் எங்க எனி பார்ட்ஸ் ஆஃப் த யூகே போங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க யாரையாச்சும் பார்க்குறீங்க, இப்படி கிராஸ் பண்ணி போறாங்கன்னா, சாரி அப்படின்ட்டு போவாங்க எதுக்காச்சும். அப்படி இல்லைன்னா யூ ரைட் அப்படின்னுவாங்க. அப்படின்னா இப்ப சாரி அப்படின்றாங்கன்னா நிஜமா அவங்க ஐயோ ஐம் சோ சாரி அப்படின்னு கிடையாது. அண்ட் யூ ரைட் அப்படின்னா ஐயோ சரியா ஓகேவாப்பா அப்படின்லாம் கேட்கல. யூ ரைட்னா ஹாய், நம்ம ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம்ல, அதை தான் அவங்க வந்து யூ ரைட் அப்படின்றாங்க. நம்ம யாராச்சும் பார்த்தோம்னா ஹாய்டா எப்படி இருக்க அப்படின்னுவோம்ல, அதை தான் அவங்க வந்து யூ ரைட் பிரதர் அப்படின்னுவாங்க. ஸோ இது வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் லைக் சூப்பர் ஃபன் திங். யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. யூகேல இருக்கவங்க என்னென்ன பேசுறாங்க, அந்த வேர்ட்ஸ்க்கு பிஹைண்ட் மீனிங் என்னன்னு உங்களுக்கு நிறைய வரும். இட்ஸ் ரியலி ஃபன். இந்த கண்ட்ரில எங்கெங்க இருந்தும் மக்கள் வருவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்னா இருக்க கண்ட்ரி யுனைடெட் கிங்டம்ல நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகானது. தீபாவளியா இருக்கட்டும், கிறிஸ்மஸா இருக்கட்டும், ஹோலியா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ எண்டுக்குள்ள வந்துட்டோம். வெதரை பத்தி புரிஞ்சுக்கிறது, இந்த கல்ச்சரை பத்தி புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து டைம் போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது ஒரு வீடியோ பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கிடையாது. பட் ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்தோம்னா இட் வில் பி ரியலி நைஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பண்ணேன்.
இது எல்லாமே நீங்க இங்க வந்து உங்களுக்கு அனுபவிச்சாதான் அவ்வளோ ஒரு கியூட்டான எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். யாராச்சும் வரீங்கன்னா குட் லக் டு யூ. ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. எல்லாத்துக்குமே நீங்க ஓப்பன் மைண்டடா இருங்க. அடுத்த கண்ட்ரி ஃபுட், அடுத்த பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, இல்லைன்னா ஒரு நியூ கல்ச்சர், ஒரு நியூ விஷயத்த நீங்க கத்துக்க போறீங்கன்னா உங்களுடைய அந்த ஷெல்குள்ளேயே மூடி இருக்காம ஓப்பன் மைண்டட், ஃப்ரீ ஹார்ட்டடா இருந்து பாருங்க. யூ வில் லேர்ன் a lot and you will never regret what you did. That's it guys. See you in my next video. Until then, it's bye bye from Bashe. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டிட்டு போங்க. Bye bye.